ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான ஜே கிட்ஸ் பார்க் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 3வது வகுப்பு தமிழ் புத்தகத்துல 3வது பாடத்தை பார்க்க போறோம். வாங்க குழந்தைகளே, பாடத்திற்குள்ள போலாமா? நம்ம பாடத்தோட தலைப்பு தனித்திறமை. குழந்தைகளே, கதை கேட்கறதுனா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மிஸ் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். தயாரா இருக்கீங்களா? கதைக்குள்ள போலாமா? குழந்தைகளே, காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாட்கள் வெளியூர் போக வேண்டியது இருந்துச்சு. உடனே அந்த காட்டு ராஜா புலிய கூப்பிட்டு அவர்கிட்ட தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஊருக்கு போயிட்டாரு. புலி ராஜாவா பொறுப்பேற்றுக்கிடுச்சு. ராஜாவா பொறுப்பேற்ற உடனே புலி எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்துல எல்லோருக்கும் பொறுப்புகளை புலி ராஜா பகிர்ந்து கொடுத்தாரு. முதல்ல நம்ம புலி ராஜா சிங்கக்குட்டிய பார்த்தாரு. சிங்கக்குட்டி கிட்ட, நீங்க தான் நமது படை தளபதி, பொறுப்பை ஏற்றுக்கங்கன்னு சொன்னாரு. உடனே அந்த சிங்கக்குட்டியும் பொறுப்பை ஏற்றுக்குச்சு. அதுக்கப்புறமா நம்முடைய புலி ராஜா ஆந்தைய பார்த்தாரு. ஆந்தை கிட்ட, நீங்க தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்தாரு. ஆந்தையும் அத கீழ்ப்படிதலோட ஏற்றுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் புலி ராஜா கழுதைய பார்த்தாரு. இந்த கழுதைக்கு என்ன பதவி கொடுக்கலான்னு அவரு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கரடி வந்துச்சு. அந்த கரடி ராஜா கிட்ட, இந்த கழுதை ஒரு முட்டாள், கழுதையால எந்த ஒரு பயனுமே இல்ல அரசே. அதே போல முயல், ஆமை இவங்க 2 பேரும் எதுக்குமே பயன்பட மாட்டாங்கன்னு சொன்னுச்சு. அதோட அந்த கரடி நிறுத்தல. திரும்ப, ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்பவும் மெதுவாகத்தான் போகும். இந்த முயல் இல்ல, இது எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும் என்று இந்த விலங்குகளை பத்தி குறையாவே சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் புலிராஜாவுக்கு வந்தது பாருங்க கோபம். கரடிய பார்த்து, கரடியாரே வாயை மூடும். ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும். அதனால ஆமை சமையல் வேலை செய்யட்டும். இதோ இந்த முயல் நல்ல வேகமா ஓடும். அதனால தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து விரைவா கொண்டு வர்ற வேலைய நம்ம முயல் செய்யட்டும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா கழுதை கிட்ட போய், கழுதையே, பகைவர்கள் வர்றப்போ உன்னுடைய உரத்த குரல்ல நீ எச்சரிக்கை கொடுக்கணும். இந்த பணி உன்னுடையது அப்படின்னு சொல்லி கழுதை கிட்ட பொறுப்பை கொடுத்தாரு. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு புலிராஜா கரடி கிட்ட போனாரு. கரடிட்ட போய், இதோ பார், இனிமேல் நீ யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. அவங்கள்ட்ட உள்ள திறமை என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரு. உடனே கரடி, நீங்க சொல்றது சரிதான் அரசே, இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லி ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன குழந்தைகளே, இந்த கதையின் நீதி கருத்து, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்தணும். சரியா குட்டீஸ்? நீங்களும் இந்த புலி ராஜாவை போல யாரையும் குறைவா மதிப்பிடாம அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தணும். செய்வீங்களா குழந்தைகளே? இது உங்களுக்கான நினைவூட்டல் பயிற்சி. ஃப்ரெண்ட்ஸ், நான் புத்தக பயிற்சி எழுதுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதலாவது, தகுதி. இச்சொல் உணர்த்தும் பொருள். தகுதி என்றால் தரம் என்று பொருள். உயிரெழுத்து அ, இதை வட்டமிடணும். இரண்டாவது, பகைவர்கள். இச்சொல்லின் எதிர்ச்சொல். பகைவர்கள் இதன் எதிர்ச்சொல் நண்பர்கள். அப்ப நாம உயிரெழுத்து அ, இதை வட்டமிடணும். மூன்றாவது, பணி. இச்சொல் உணர்த்தும் பொருள். பணி என்றால் வேலை என்று பொருள். அப்ப நாம உயிரெழுத்து இ, இதை வட்டமிடணும். நான்காவது, படைத்தளபதி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படைத்தளபதி இச்சொல்லை பிரித்தால் படை கூட்டல் தளபதி என்று வரும். அப்ப நாம உயிரெழுத்து ஆ, இதை வட்டமிடணும். ஐந்தாவது, எதை கூட்டல் பார்த்தாலும். இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும்.
அப்ப நாம உயிரெழுத்து இ இதை வட்டமிடணும். சரியா குழந்தைகளே? அடுத்தது புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. புதிர் என்று சொன்னால் விடுகதை என்று பொருள். இங்கு 3 புதிர் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விடையை கண்டுபிடித்து நீங்க பொருத்தணும். சரியா? பதுங்கிச் செல்வேன், பாய்ந்து இரையை பிடிப்பேன், நான் யார்? எங்கே சொல்லுங்க, இதனுடைய விடை என்ன? கரெக்ட், அதுதான் புலி. இரண்டாவது, இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன், என் கண்களை எல்லா திசைகளிலும் திருப்புவேன், நான் யார்? எங்கே சொல்லுங்க குட்டீஸ், இது ஒரு பறவை. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கரெக்ட், அதுதான் ஆந்தை. மூன்றாவது, என் காதுகள் நீண்டிருக்கும், வேகமாக ஓடுவேன், கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும், நான் யார்? அட, கரெக்டா சொல்லிட்டீங்களே, அதுதான் முயல். குழந்தைகளே, அடுத்து நம்ம பார்க்க போறது எந்த விலங்கிற்கு எந்த பணி. நாம பார்த்த இந்த கதையில புலி ராஜா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை பிரிச்சு கொடுத்தாங்க. இப்ப நாம எந்த விலங்கிற்கு எந்த பணி என்று கண்டுபிடித்து பொருத்துவோமா? குழந்தைகளே, முதல்ல சிங்கக்குட்டி இருக்குது. சிங்கக்குட்டிக்கு என்ன பணி கொடுத்தாங்க? எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், படைத்தளபதி. அப்ப நாம சிங்கக்குட்டியிலிருந்து படைத்தளபதிக்கு நேரா கோடு போடணும். சரியா? இரண்டாவது ஆந்தை. ஆந்தைக்கு என்ன பணி கொடுத்தாங்க? கண்டுபிடிங்க. மிஸ், இரவு காவல். அப்ப நீங்க ஆந்தையிலிருந்து இரவு காவலுக்கு நேரா கோடு போடணும். மூன்றாவது ஆமை. ஆமைக்கு என்ன பணி கொடுத்தாங்க? இங்கே சொல்லுங்க. மிஸ், சமையல் வேலை. கரெக்டான பதில். அப்ப ஆமையிலிருந்து சமையல் வேலைக்கு நேரா கோடு போடணும். நான்காவது முயல். முயலுக்கு என்ன பணி கொடுத்தாங்க? எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், பொருளை சேகரிக்கும் வேலை மிஸ். அப்ப நீங்க முயல்ல இருந்து பொருட்களை சேகரிக்கும் வேலைக்கு நேரா கோடு போடணும். ஐந்தாவது கழுதை. கழுதைக்கு புலிராஜா என்ன பணி கொடுத்தாங்க? இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். எச்சரிக்கை பணி மிஸ். கரெக்டா சொன்ன பாப்பா. அப்ப நம்ம கழுதையிலிருந்து எச்சரிக்கை பணிக்கு நேரா கோடு போடணும். சில குட்டீஸ், இன்றைக்கு நீங்க கதை, புத்தக பயிற்சின்னு நிறைய விஷயங்களை அழகா கத்துக்கிட்டீங்க. இது உங்களுக்கான ஒரு குட்டி ஹோம்ஒர்க். அழகா இதற்கான விடைகளை உங்களுடைய நோட்ல எழுதுங்க, அம்மா கிட்ட காட்டுங்க, பாராட்டை பெறுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு குழந்தைங்க இன்னும் ஆர்வமா படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அன்புடன் உங்கள் ஆசிரியை. கற்போம், வாழ்வில் ஜெயிப்போம்.